நம்ம ரிக்ரெஷன் டெஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரிக்ரெஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 2 வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணுறதுக்காண்டியும், ஒரு வேரியபிளில் ஏற்படுற சேஞ்ச்னால இன்னொரு வேரியபிளில் என்ன சேஞ்ச் வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காண்டியும் யூஸ் பண்ணுறது தான் இந்த ரிக்ரெஷன் டெஸ்ட். இதில் நம்ம 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஒன்று டிபெண்ட் வேரியபிள், இன்னொன்று இண்டிபெண்ட் வேரியபிள். இந்த டிபெண்ட் வேரியபிள் கண்டினியூஸ் லெவலாக இருக்கணும். தட் இஸ் இன்டர்வல் இல்லைன்னா ரேஷியோவாக இருக்கணும். இண்டிபெண்ட் வேரியபிள் கண்டினியூஸாக இருக்கணும், இல்லைன்னா கேட்டகோரியலாக இருக்கணும். இப்போது என்னோட கொஷினேரோடைய டாபிக் ஒர்க் பிளேஸ் எத்திக்ஸ் அண்ட் பிஹேவியரல் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் ரிக்ரெஷனுக்கு இதில் எது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையும் ஒர்க் கல்ச்சரையும் கம்பேர் பண்ண போகிறேன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வல் மாதிரி இருக்குது. டிபெண்ட் வேரியபிளாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம். ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது எஸ் ஆர் நோவாக இருக்குது. இது ஒரு கேட்டகோரியல் வேரியபிள். டிபெண்ட் வேரியபிள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாகவும், இண்டிபெண்ட் வேரியபிளை ஒர்க் கல்ச்சராகவும் எடுத்துக்கிறேன். எதனால் இதை டிபெண்ட் இண்டிபெண்ட்டாக எடுக்கிறேன்னு மீனிங்காக சொல்லணுன்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 4 கேட்டகரிஸாக ஏஜ் குரூப்பை பிரிச்சிருக்கேன். அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க இந்த கம்பெனியில் உள்ள கல்ச்சர் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போது ஒவ்வொரு ஏஜில் உள்ளவங்களுடைய ஒப்பீனியனும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவங்களோட ஒப்பீனியன் எதை டிபெண்ட் ஆகிருக்குது? ஒர்க் கல்ச்சரை டிபெண்ட் ஆகிருக்குது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் கல்ச்சர் இருக்குது அப்படின்னு நான் டிபெண்ட் வேரியபிளாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையும் இண்டிபெண்ட் வேரியபிளாக ஒர்க் கல்ச்சரையும் எடுத்திருக்கேன். ஐபிஎம் எஸ்பிஎஸ்எஸில் நம்ம ரிக்ரெஷன் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேரியபிள் வியூ போகிறோம். வேரியபிள் வியூ போயிட்டு நம்ம எந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இதில் எடுத்துக்க போகிறோம். ஒன்று ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று ஒர்க் கல்ச்சர். அப்போது இந்த நேமில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். டைப்பில் நியூமரிக், வித்தில் 8 கொடுங்க. எப்போவுமே 8 கொடுக்கறது குட்டாக இருக்கும். டெசிமல்ஸ் 0. லேபிளில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அது பிளாங்காக இட்டால் கூட ஓகே தான். அப்புறம் வேல்யூஸில் போயிட்டு நம்ம என்ன கேட்டகரிஸ் வச்சுருக்கோமோ அதை கொடுக்கணும். இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் A 5 years, B 6 to 10 years, C 11 to 15 years, D above 16 years இருக்குது. இதை நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, வேல்யூஸில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வேல்யூ அப்படின்னு கேட்கும். வேல்யூவில் 1 அப்படின்னு கொடுக்கணும். கீழே லேபிள்னு அப்படின்னு இருக்கும். லேபிளில் போயிட்டு 1க்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பிலோ 5 years. அப்புறம் ஆட் ஒன்று கொடுக்கும்போது ஆட் கரெக்டாக கொடுக்கணும். வேல்யூ அப்படிங்கிறதுல 2, லேபிளில் 6 to 10 years, ஆட். வேல்யூ 11 to 15 years, ஆட். வேல்யூ 4, லேபிள் above 16 years, ஓகே. மெஷர் கிட்ட போங்க. மெஷரில் போயிட்டு ஒரு இன்டர்வல் மாதிரி இருக்குது. இன்டர்வல் அப்படிங்கும் போது மெஷர் டைப் ஸ்கேல். ரோலில் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், இன்புட்னு இருக்குது, அது அப்படியே இருக்குது. அடுத்தது ஒர்க் கல்ச்சர். டைப்பில் நியூமரிக். எதனால நம்ம நியூமரிக் கொடுக்கோம் அப்படின்னா, டேட்டா வியூவில் நம்ம ஃபுல்லாகவே நம்பர்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால தான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் கல்ச்சர் ரெண்டுலேயுமே நம்ம டைப்பில் நியூமரிக் கொடுக்குறோம். வித்தில் 8 எடுத்துக்கோங்க. டெசிமல் வேல்யூ எதுவுமே கொடுக்காதனால 0 கொடுக்குறோம். லேபிளில் ஒர்க் கல்ச்சர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் போடலாம், நீங்கள் போட வேண்டாம்னா அப்படியே விட்டுடலாம். அப்புறம் வேல்யூவில் 1, லேபிள் எஸ், ஆட். வேல்யூ 2, லேபிள் நோ,
ஓகே, டேட்டா வியூக்கு வாங்க. உங்களுக்கு அதில் 2 வேரியபிள் க்ரியேட் ஆகிருக்கும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் கல்ச்சர். இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் 5 இயர்ஸ் 105 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. 5 இயர்ஸ்க்கு வேல்யூ என்ன? 1. என்னோட டோட்டல் ரெஸ்பாண்டன்ஸ் 184. ஸோ இந்த 184ல் எத்தனை பேர் பிலோ 5 இயர்ஸ்ங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் 1 அசைன் பண்ணுறேன். என்னோட 184 எம்ப்ளாயீஸில் 6 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொன்னது 60 பேர். ஸோ நான் அந்த 6 to 10 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் வேல்யூ 2 போடுறேன். 11 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் வேல்யூ 3 போடுறேன். அபவ் 16 இயர்ஸ் இருக்குதுன்னு சொன்ன எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் 5 போடுறேன். போட்டாச்சு. இப்போது நீங்கள் என்டர் பண்ண டேட்டா கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வேரியபிள் வியூவில் போய் அனலைஸ் டெஸ்கிரிப்டிவ்ஸ் ஃப்ரீக்வென்சிஸ் அப்படின்னு கொடுங்க. அதில் நம்ம எடுத்துக்கிட்ட 2 வேரியபிள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் கல்ச்சர். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கிளிக் பண்ணி ரைட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா அது வேரியபிள்ஸ் போகும். அதே மாதிரி ஒர்க் கல்ச்சரை செலக்ட் பண்ணி ரைட் ஆரோ கொடுத்தீங்கன்னா அது வேரியபிள்ஸில் போகும். எதுக்காண்டி இது 2 செலக்ட் பண்ணுறோம்? இது 2லையும் நீங்கள் கொடுத்த டேட்டா ஃப்ரீக்வென்சி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இது 2த்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி அனலைஸ் டெஸ்கிரிப்டிவ் ஃப்ரீக்வென்சிஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒர்க் கல்ச்சர் போகுது, அதையும் கூட நீங்கள் தனியாக செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டேட்டா கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அனலைஸ் ரிக்ரெஷன் லீனியர் அப்படின்னு கொடுங்க. அப்படின்னு கொடுத்தா லீனியர் ரிக்ரெஷன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம எடுத்துக்கிட்ட 2 ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் கல்ச்சர். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குது? சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா, சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா? ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட் வேரியபிள், ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கிளிக் பண்ணி ரைட் ஆரோ கொடுங்க டிபெண்ட்டுக்கு போகிறதுக்காண்டி. ஒர்க் கல்ச்சரை கிளிக் பண்ணி இண்டிபெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ரைட் ஆரோவை கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடும். ரெண்டு ஹைப்போதசிஸ் எடுக்கணும். நல் ஹைப்போதசிஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒர்க் கல்ச்சருக்கும் இடையில எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படிங்கிறது நல் ஹைப்போதசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் என்ன அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒர்க் கல்ச்சருக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒன்று மாறுச்சுன்னா இன்னொன்று மாறும் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். இப்போது ஃபஸ்ட்டு எஃப் வேல்யூ பார்க்கணும். கேல்குலேட்டட் எஃப் வேல்யூ என்ன இருக்குது? அனோவா டேபிளில் பாருங்கள், எஃப் எவ்வளோ இருக்குது? 0.123. இதுதான் இந்த கேல்குலேட்டட் எஃப் வேல்யூ 0.123. கேல்குலேட்டட் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது இந்த பி வேல்யூ 0.726. இந்த எஃப் வேல்யூக்கு ரைட் சைடில் இருக்குது அந்த வேல்யூ. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அட் 5% எப்போவுமே 0.05. இப்போது நம்ம கேல்குலேட்டட் எஃப் வேல்யூவையும் கேல்குலேட்டட் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூவையும் கம்பேர் பண்ணுறோம். கேல்குலேட்டட் எஃப் வேல்யூ 0.7 இருக்குது, கேல்குலேட்டட் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 தான் இருக்குது. ஸோ 0.726 0.05 விட பெருசாக இருக்குது. ஸோ இப்போ கேல்குலேட்டட் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸோட பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸை அக்செப்ட் பண்ணுறோம், நல் ஹைப்போதசிஸை ரிஜெக்ட் பண்ணுவோம். இது கால்குலேட்டட் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூவை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நல் ஹைப்போதசிஸை அக்செப்ட் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸை ரிஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் இன்ஃப்ளன்ஸ் என்ன வரும்? கால்குலேட்டட் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ இந்த ரிக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் கிரேட்டராக இருக்குது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸோட. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸை அக்செப்ட் பண்ணுறோம். எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒர்க் கல்ச்சருக்கும் இடையில எந்த ஒரு சிக்னிஃபிகன்ட் ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடுறோம் இன்ஃப்ளன்ஸில்.